அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் ஜூஸியான சாஃப்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யணுன்னு சொல்லி தரப்போகிறேன். சின்ன முதலீட்டில் நியாயமான ஒரு லாபம் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்திக்கிறேன். அதோட இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் உண்டு. நான் மிடில் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஒன்று சுகர் சிரப் செஞ்சுக்கொள்கிறேன். அதுக்கு நான் சுகரையும் வாட்டரையும் எட் பண்ணிக்கிறேன். எட் பண்ணி ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை மாதிரி சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு டிசால்வ் ஆகின போகிறோம். சுகர் சிரப்பும் நல்லா பாயில் ஆகி வருது. ஸோ நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா இன்னுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். ஏலக்காய் பார்த்திங்கன்னா நான் இதை மாதிரி தோல் உரித்து தணிக்கிறேன். ஃபுல்லாகவே உரிச்சு இல்லை, இதை மாதிரி கொஞ்சம் லைட்டாக பீல் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஏலக்காயோட ஸ்மெல் இன்னுமே நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அதுவுமே நல்லா பாயிலாகி வரும் வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அதோடு இந்த மாதிரி நல்லா பாயிலாகி வந்த பிறகு அதை வேறு எடுத்து வச்சுக்கணுமா. ஸோ இப்போ நாங்கள் எப்படி குலாப் ஜாமுனுக்கு டவ் பண்ணிடுறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் நல்ல ட்ரையான ஒரு பவுலில் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ஃப்ளார், அதோட பேக்கிங் சோடா கொஞ்சமாக எட் பண்ணுங்கள். அதோட மெல்டட் பட்டரும் எட் பண்ணுங்கள். பட்டர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி செய்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முதவே நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் கிடைக்கும். ஸோ அதே எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதுக்கு மில்க் எட் பண்ணுறேன். மில்க்கு பார்த்திங்கன்னா இதை மாதிரி கிராஜுவலாக எட் பண்ணுங்கள். எல்லாமே ஒன் டைமில் எட் பண்ண வேணாம். எல்லாமே எட் பண்ணின போகிறோம். இது மாதிரி நல்லா பர்ஃபெக்ட் டவுன் ஃபார்ம் ஆகும். நான் வீடியோவில் ஸ்டெப்ஸ் காட்டிக்கிறேன். ஸோ அதை மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செய்யுங்க. இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பார்த்து செய்யணும். ஸோ டவ் இதை மாதிரி ஸ்டிக்கி ஆகிக்கணும். ஸ்டிக்கி ஆகியிருந்தால் தான் பர்ஃபெக்டான போல்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் நான் இப்போ செல் பண்ணுறதுக்கு மாதிரி கிராம்ஸ் கணக்கு பார்த்து எடுத்துக்கொள்கிறேன். ஈச் போல் பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா 10 கிராம்ஸும் எடுக்கணும். பட் ப்ரைஸஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த குலாப் ஜாமுன்ஸ் ஃப்ரை பண்ணக்கிட்ட டபுள் சைஸ் ஆகும். ஸோ அதோட சிரப்லேயும் போட்டோன்னா இன்னுமே சாஃப்ட் டெக்ஸ்டர் கிடச்சி நல்லா பர்ஃபெக்டான ஒரு குலாப் ஜாமுன் அவுட்கம் ஒன்று கிடைக்கும். ஸோ அது சுற்றியுமே நான் எல்லாத்தையும் 8 கிராம்ஸில் எடுத்துக்கிறேன். ஈச் பர்ஸ் எல்லாமே 8 கிராம்ஸ் தான். எல்லாமே கிராம்ஸ் கணக்கில் ஸ்கேலில் மெஷர் பண்ணி தானே எடுத்துக்கிறேன். பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சுற்றியும் எல்லாமே சேம் சைஸில் இருக்கணும். எனக்கு 8 கிராம்ஸில் 46 குலாப் ஜாமுன் பால்ஸ் கிடச்சிச்சு. உங்களுக்கு 10 கிராம்ஸ்னால் அதுக்கேற்ற கணக்கு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளணும். ஸோ இதை மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலையும் வேறே வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. உடனே இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகின ஆயில் ஆகிக்கணும். அதை நான் வீடியோவில் காட்டிக்கிறேன். ஸோ ஃப்ரை பண்ணிக்கிட்ட ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் குலாப் ஜாமுன்ட கலர் டார்க் ஆகாது. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கலரில் இருக்காது. அதே மாதிரி குலாப் ஜாமுன் உள்ளுக்கு ஹாஃப் குக்டாகவும் மிக்காது. ஸோ நான் ஃப்ரை பண்ணுற ப்ராசஸை ஃபுல்லாகவே வீடியோவில் காட்டிக்கிறேன். அப்போ தான் பிகினர்ஸ் ஆயிருந்தாலுமே ஈஸியாக இருக்கும். அதோட என்னோடய சேனலில் இப்போ கிவ் அவே கான்டெஸ்ட் நடக்குது. ஸோ லாஸ்ட் டேட் ஏப்ரல் 12 தான். அதாவது நாளைக்கு நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு முதல் 1 டே உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கமெண்ட்டில் டன்னுன்னு சொல்லிவிட்டு உங்களோட நேம் அதோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை டெக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. வின்னர்ஸை பார்த்திங்கன்னா நான் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டமாக சூஸ் பண்ணி 3 வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வின்னருக்கு பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக் லார்ஜ் டின் உண்டு. ஸோ செகண்ட் வின்னருக்கு ப்ரௌனி பாக்ஸ் ஃபஜ்ஜி ப்ரௌனியில் 10 பீசஸ் கொடுக்குறோம். ஸோ தேர்ட் வின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குலாப் ஜாமுனில் 1 பாக்ஸ் கொடுக்குறோம். அதாவது 10 குலாப் ஜாமுன் சேர்க்கும் அதில். ஸோ உங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கன்ஸ்வீட் ஃபேமிலியோட ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 1 டே தான் டைம் இருக்குது. ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ வீடியோக்கு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுற ஃபுல் மெத்தடையும் நான் காட்டிக்கிறேன். ஸோ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹார்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க குலாப் ஜாமுன் பால்ஸ் பிரேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வந்த பிறகு ஆயிலேருந்து எடுத்துக்கோங்க. நான் இதை ஃப்ரை பண்ணின உடனே நான் சிரப்பில் போட்டுட்டேன். அப்போ தான் குலாப் ஜாமுன்ஸ் பர்ஃபெக்டாக சுகர் சிரப்பில் சோக்காகவே வரும். ஸோ ஃப்ரை பண்ணின பேலன்ஸ் சேர்க்குற எல்லா பால்ஸையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை மாதிரி சட்டியில் இடம் போதாதுன்னு சொன்னால் ஆல்ரெடி போட்ட குலாப் ஜாமுன் பால்ஸை வேறு எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக ஃப்ரை பண்ணினதை உங்களுக்கு சிரப்பில் போட்டு எடுத்துக்கோங்க இன்னும். ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்ட பிறகு நான் இது ஒரு 2 to 3 hours மாதிரி மேக்ஸிமம் ஊற வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓவர் நைட் ஊற வைக்கலாம். ஸோ ஷாப்ஸுக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓவர் நைட் வச்ச மிச்சம் நல்லா. ஏன்னா குலாப் ஜாமுன் சிரப்பில் இருந்தாலும் சரி, குலாப் ஜாமுன் இருந்தாலும் சரி, அதை வார்ம்னஸோடு இருந்தாலும் குலாப் ஜாமுன் செல் பண்ணுற நெக்ஸ்ட் டேயே அப்செட் ஆகிவிடும். ஸோ அதை சுற்றியுமே நல்லா கூலாக வைக்கணும் குலாப் ஜாமுன். ஸோ நைட் செஞ்சு உங்களுக்கு மார்னிங்க்கு ஷாப்ஸுக்கு செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செஞ்சு கொள்ளிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நான் 4 to 5 hours மாதிரி வச்சுருந்தேன். அதேமாதிரி இப்போ நல்லா சோக்காகவே வந்துக்குது. ஸோ இப்போ நான் இதை ஷாப்ஸுக்கு போடுற மெத்தடை சொல்லி தரப்போகிறேன். உங்களுக்கு ஒரு பாக்ஸில் 10 குலாப் ஜாமுன்ஸ் போட்டு அதை பாக்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு விற்க மேலும். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி லார்ஜ் கப் எடுத்து உங்களுக்கு இதை மாதிரி குலாப் ஜாமுன்ஸு டிசைனுக்கு இதை மாதிரி செட் பண்ணிக்கொள்ள மீனும். செட் பண்ணி ஷாப்ஸில் உங்களுக்கு விற்றாலும் ஒரு குலாப் ஜாமுன் 40 to 45 rupees உங்களுக்கு விற்கலும். அதுவுமே கணக்கான ஒரு ப்ராஃபிட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நான் இதை ஷாப்ஸுக்கு கொடுக்குறதுக்கு தான் நான் இதை ஃபில் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஷாப்ஸுக்கு கொடுத்தது 30 குலாப் ஜாமுன்ஸ் தான். வெலன் சீக்கிரம் 16ல் 10 ஆர்டருக்கு கொடுத்தேன். ஸோ எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ண கிடைக்கல. ஸோ வெலன் சீக்கிரம் 6 ஃபேமிலி மெம்பர்ஸே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இதை மாதிரி சிறப்பாலாம் ஃபில் பண்ணின பிறகு அதில் கார்டமம்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஐடியா ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு கவர் பண்ணி இதை உங்களுக்கு செல் பண்ண மேலும். இதில் ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 3 daysக்கு வைக்கணும். அதுவும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா 3 days பர்ஃபெக்டாக செட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் டக்குன்னு டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இது மாதிரி பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் உங்களுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது. ஸோ கட்டாயம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.